நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லட்சுமி. உச்ச நீதிமன்ற நீதிபதி மீதான அவமதிப்பு நடந்ததை கண்டித்து அரக்கோணம் வழக்கறிஞர்கள் சாலை குறுக்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் கவாய் மீது காலணி வீச முயன்ற சம்பவத்திற்கு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதுபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் பார் அசோசியேஷன் சார்பிலும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சாலை குறுக்கே ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். அப்போது நீதி அரசருக்கு பாதுகாப்பு தரக்கோரியும் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது உச்சநீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரியும் பார் அசோசியேஷன் சார்பில் அதன் தலைவர் வீரராகவன் தலைமையில் செயலாளர் தமிழ்மாறன், பொருளாளர் பத்மநாபன் முன்னிலையில் கோஷம் எழுப்பப்பட்டது. இதில் நிர்வாகிகள், துணைத் தலைவர் பாபு, துணை செயலாளர் சீதாராமன், நூலகர் மதன் மற்றும் தணிக்கையாளர் எம். தமீன் அன்சாரி உட்பட மூத்த வழக்கறிஞர்கள் கண்ணையன், திருவேங்கடம், லோகாபிராமன், ஆர். ரவி, பாலதிருவேங்கடம் மற்றும் ஆறுமுகம் உள்ளிட்ட மகளிர், இளம் வழக்கறிஞர்கள் பலரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் வழக்கு நடந்து கொண்டிருந்த பொழுது உச்சநீதிமன்றத்திலே பணியாற்றுகிற ஒரு வழக்கறிஞர் சனாதனத்திற்கு எதிராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வழக்கை எதிர்கொள்ளாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது அவமானப்படுத்தியதை அரக்கோணம் பார் அசோசியேஷன் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு